ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இது. ஸோ இது ஜங்க் ஃபுட்டும் கிடையாது, ஸோ இது சாப்பிட்டா எதுவும் கிடையாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, இது வயசானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து உளுந்து களி சொல்லுவாங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுவும் இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது. இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பவுட்ரை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்போ வேணுமோ அப்பப்போ இந்த பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். இதில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். இது என்ன பவுட்ரு அப்படின்னா, அதாவது கருப்பு உளுந்தும் அரிசி மாவும் தான். 2 பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த களி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். அதோட 1 கிளாஸ் வாட்டர் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கையால் கட்டிகள் இல்லாமல் உடச்சி விட்டுக்கோங்க. இது வந்து உடம்பு வலிக்கும், குறுக்கு வலிக்கு, அப்புறம் உடம்புல என்னென்ன வலி இருக்கோ அதெல்லாம் சீக்கிரமாகவே போயிடும். ஸோ எலும்புகளுக்கு வந்து தேய்மானம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும், நல்லது உடம்புக்கு. இப்போ இதை நம்ம டைரெக்டாக வந்து கேஸில் வச்சு இதை வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணலாம். இது வந்து நல்லா கெட்டியாக வரணும். ஸோ இது செய்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 10 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே எடுக்காது. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் சேர்த்தது அப்படியே அடுப்பில் வந்து நம்ம கை விடாமல் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கட்டிகள் பட்டுரும், அப்புறம் கட்டியாக அப்படியே இதாக வேகாத மாதிரி ஆயிரும். இதோடைய மெஷர்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து கருப்பு உளுந்து நீங்கள் எந்த ஒரு கப் வேணால் எடுத்துக்கோங்க, கிளாஸு, டம்ளரு, மெஷரிங் கப் எது வேணால் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் வந்து பாதி வந்து அரிசி மாவு சேர்த்துக்கணும். 1 கப்பு உளுந்த மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு. இதுதான் உளுந்து. அதாவது கருப்பு உளுந்தை வந்து டைரெக்டாக உளுந்தை வந்து மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஸோ 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் அரிசி பச்சரிசி, இதுதான் குவான்டிட்டி. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எப்படி எடுத்துட்டாலும் பரவாயில்ல. குறைஞ்சது நான் வந்து ஒரு 1 கிலோ அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன், கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அளவுக்கு வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன், நார்மல் பச்சரிசி. நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரேஷன் கடையில் கொடுக்குற பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ 2மே எடுத்துக்கலாம். 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் பச்சரிசி மாவு, இதுதான் அளவு. இதை நீங்கள் டேரெக்டாக மிஷினில் கொடுத்து நல்லா பவுட்ராக்கி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இது எப்போ வேணுமோ நீங்கள் அப்போ வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா நைட்டு ஊற வச்சு அதை அரைச்சி இதை வந்து கலந்து கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம், வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், அங்கங்கே தண்ணியாக இருக்கிறது வந்து நல்லா கெட்டியாகிட்டே வருது. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. நான் வந்து கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். அந்த கருப்பு உளுந்தோடைய அந்த கருப்பெலாம் நான் ரிமூவ் பண்ணல, டேரெக்டாக அதை மிஷினில் கொடுத்து அரைச்சனால எனக்கு வந்து கருப்பு கலரில் களி வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் ஒயிட் உளுந்து எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. பட் கருப்பு உளுந்து எடுக்கிறதா இருந்தால் கருப்பை வந்து ரிமூவ் பண்ணாதீங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்படி பபுள்ஸாக வர ஆரம்பிக்கும். தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு இப்படி கெட்டியாக வந்துடும். இந்த நேரத்தில் ஜஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, ஏன்னா இந்த டைமில் தான் அடி பிடிக்கும். ஸோ அப்போ வந்து அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வர எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து காம்பினேஷன் பார்த்தோன்னா வெல்லமும் நல்லெண்ணெயும் தான் இதுக்கு பர்ஃபெக்டான காம்பினேஷன்ஸ். நீங்கள் ஒயிட் சுகர்லாம் தயவு செஞ்சு போடவே போடாதீங்க, நல்லாவே இருக்காது. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த டம்ளர் தான் நான் இதில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது 2த்தையும் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டேன். ஸோ மாவு நல்லா தாராளமாகவே வரும். நீங்கள் 1 ஸ்பூனே அதிகம் தான் உங்கள் ஒரு ஆளுக்கு அப்படின்னா கூட. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சிம்மில் வச்சு ஆற வச்சிடலாம். ஒரு ஓரமாக இருக்கட்டும், நல்லா ஆறட்டும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை போட்டுட்டு நடுவில் தான் நம்ம இந்த வெல்லத்தை வைக்கணும். அதுக்கு மேலே நல்லெண்ணெய், அவ்வளோதான். நம்மளுடைய பர்ஃபெக்டான சூப்பரான டேஸ்டியான
ஒரு கருப்பு உளுந்து களி ரொம்ப பாரம்பரியமான முறையில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னும் நம்மளுடைய சேனலுடைய க்ரோத் வந்து இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க் ஃபார் வாட்சிங்.